எங்க நிர்வாகிக்கு மேலாம் கேஸ போட்டு அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. அந்த இடத்த அப்ரூவ் பண்ண அதிகாரி மேலயும் கேஸ போடு. இப்போ தினேஷ் நான் உனக்கு கேட்கறேன்டா. நான் வந்து ஒரு வண்டி எடுக்கிறேன் உங்ககிட்ட இருந்து. வண்டி எடுத்துட்டு நான் ஓட்டுறேன். நான் கேட்கறேன், நீ கொடுத்துட்ட. சரியா? இப்போ நீ என்ன சொன்ன என்கிட்ட, அந்த வண்டியில பிரேக் சரியில்ல ப்ரோ, பெட்ரோல் இல்ல ப்ரோ, பெட்ரோல் கம்மியா இருக்கு, சொல்லி வார்னிங். இன்ஜின் ஆயில் ஒரு மாதிரி சர்வீஸ் விடும், பார்த்து ஓட்டு, 30 மேல போவாத. இன்ஜின் ஆயில் கூட வேணாம், பிரேக் இல்ல, ஆனா பிரேக்ல வந்து என்கிட்ட கொடுத்துட்ட. நீ என்ன தெரியுமா என்கிட்ட சொல்லியிருக்க, நீ போற ரோடு கொஞ்சம் பாத்துறா, ரோடு சரியில்லடா அப்படின்ட்டு நீ சொல்றேன்னு வச்சுக்கேன். நான் என்ன பண்றேன், வண்டி ரோடு தானே சரியில்லை, வண்டி நல்லா இருக்கு, அப்ப வண்டியில நல்லா ஸ்பீடா போவோம் அப்படின்னு சொல்லிட்டு நான் போறப்போ இதே பிரேக் பிடிக்கும் போது பிரேக் பிடிக்கல. இப்போ வந்து நான் யாரை சொல்லுவேன் ஃபர்ஸ்ட் குத்தம்? டேய் இதை பத்தி சொல்லாம எனக்கு இன்ஃபார்ம் பண்ண ஓகேடா, பிரேக் வண்டியில பிடிக்கலன்னா நான் உன்னதான் கேட்பேன். கரெக்டா? ஐயே உனக்கு வண்டி ஓட்ட தெரியல ப்ரோ, என்கிட்ட என்ன கேக்குறேன் அப்படின்னு நான் சொல்லுவேன். அப்படி நீ சொல், இப்படிதான் இப்படி இருக்கு. டேய் பிரேக் பிடிக்காத வண்டியை கொடுத்துட்டு நீ உனக்கு ஓட்ட தெரியலனா தம்பி, எவன் ஓட்டினாலும் அந்த வண்டியில பிரேக் பிடிக்கலனா என்ன பண்ண முடியும்? தட் மீன்ஸ் என்னன்னா, அந்த இடத்துல யார் கூட்டம் நடத்தினாலும் ரொம்ப நெரிசலா இருக்கும். மினிமல் லெவல் தான் கூட்டம் நடத்த முடியும். இப்படி நீ வந்து அலோ பண்ணிட்டு அதுக்கப்புறம் அது குத்துது கொடைதுன்ட்டு நாங்க சொன்னோம்னு சொல்லிட்டு நீ கம்ப்ளைண்ட் பண்ணி இப்ப நீ எங்க மேலதான் ஃபுல் தவறுன்ற கொடுத்தது பர்மிஷன். நீ எப்ப தப்பு ஏத்துப்ப? நீ என்னைக்குதான் நீ வந்து ரெஸ்பான்சிபிலிட்டி ஏத்துப்ப சொல்லு எனக்கு கொஞ்சம். சார் ரெஸ்பான்சிபிள் என்ன? ரெஸ்பான்சிபிலிட்டி அக்கௌண்டபிலிட்டி நாங்க அணுமின் நிலையத்துல 9 பேர் வந்தாங்க. நேத்து எத்தனை பேர் அங்க போனீங்க? நேத்து நைட்டு அறிக்கை மட்டும் தான் ப்ரோ வந்துச்சு, யாருமே போல. அட்லீஸ்ட் அந்த எம்எல்ஏ அந்த எண்ணூர்ல எங்க யாரு இருக்காரோ இன்சார்ஜ், அவங்க போனாரா தெரியலையே, நியூஸும் வரலையே. the most pathetic condition அப்படின்ட்டு ஒரு விஷயம் அங்க நடக்குது. ஒரு மாதிரியான கஷ்டமான அங்க இன்சிடென்ட் நடக்குது. அங்க ஒரு மாதிரியான டிஸ்டர்பிங்கா இருக்கு எல்லாமே அப்படின்னா, அங்க இருக்கவங்க வந்து அந்த ஷாக்ல தான் இருப்பாங்க தவிர்த்து லைவ் வீடியோ எடுக்க மாட்டாங்க. செந்தில் பாலாஜி, நீ உட்காந்து லைவ் வீடியோ போட்டுருந்த பேஸ்புக்ல, நீ லைவ் வீடியோ போட்டு அங்க மக்களுக்காக, மக்கள் தான் உங்ககிட்ட லைவ் கவரேஜ் கேட்டாங்களா? ஊருக்கு உபதேசம் சொல்றதுக்கு முன்னாடி தான் எப்படின்னு பாக்கணும். நீங்க பயில தானே வந்திருக்கீங்க, நீங்க குற்றவாளி இல்ல நிரூபிக்கப்படல. இல்ல இது எல்லாத்துக்கும் மேல பிரஸ் வந்து ஒரு கேள்வி கேக்குறாங்க, காலனி இந்த மாதிரி கட்டப்ப வீசப்பட்டிருக்கு அப்படின்னு. அதுக்கு சொன்ன பதில் பாத்தீங்களா? கவனம் ஈர்க்க காலனி வீசப்பட்டிருக்கும். விசாரணை கமிஷனே தேவையில்லையா? ஒத்துக்குறாங்க, தூக்கிக்குள்ள வைங்க. இல்ல மதன் பிரதர் அவர் சொன்னது பாத்தீங்கன்னா இல்லையா, அவர் வந்து எப்படின்னா அவங்க கேக்குறாங்க, நீங்க உங்க பேசுனதுக்கு அப்புறம் தான் செருப்பு வீசிருக்காங்கன்னு கேக்குறாங்க. இல்ல அவர் வந்து என்னை பத்தி பேசுனது 16 நிமிஷம், ஆனா வந்து அவங்க வந்து செருப்பு வந்து முன்கூட்டி வச்சுட்டாங்க. மொத்தத்துல அந்த வீடியோ அண்ணன் பேசுனதே முதல்ல 15 நிமிஷம் தான் அந்த வீடியோ இருக்குது. அது கமால் போய் பாருங்க எல்லாரும், 15 நிமிஷம் தான் வீடியோ பேசியிருக்காரு. ஆனா இவர் சொல்றது 16 நிமிஷத்துல தான் என்னை பத்தி பேசுனாங்க. இதுலயே உனக்கு முரண்பாடு, இதே ஒரு பொய்யும் தெரியலையா, ஒரு அவதூறு தெரியலையா? நல்லா தெரியுது. கரெக்டா அவரை பத்தி பேசுனதுக்கு அப்புறம் தான் இங்க கெட்டவாரத்துல திருப்பி செருப்பை வீசிருக்காங்க. அவ்வளவு வீடியோ வந்து சோசியல் மீடியா வந்துகிட்டு இருக்குது. நீ எப்படி நீ பிளே பண்ணுவ? முழுக்க நீ விஜயதான் காரணம் எப்படி நீ பிளே பண்ணுவாரு என்ன சொல்றது? நீங்க ஃபர்ஸ்ட் ஆர்டர் நீங்க அந்த பிளேஸ் நீங்க சூஸ் பண்ணி கொடுத்தீங்க. ஓகே, நாங்க சூஸ் பண்ணிட்டோம். ஓகே, நீ உங்க வாரத்துக்கு வருவோம். சரி, நாங்க கேட்டா நீங்க கொடுத்துட்டீங்க. விஜயானாவுக்கு எவ்வளவு கூட்டம் வரும்னு உங்களுக்கு நல்லாவே தெரியும். திருச்சியில பாத்திருக்கீங்க, நாகப்பட்டினம், நாமக்கல், எல்லா இடத்துலயும் பாத்திருக்கீங்களா எவ்வளவு கூட்டம் வருது, எவ்வளவு மக்கள் கூடுறாங்கன்னு. அப்போக்குள்ள நீங்க உளவுத்துறை வச்சு நீங்க எதுக்கு அந்த இடம் வந்து இந்த கூட்டத்துக்கு சரியா இருக்குமா, நீங்க எதுக்கா சரி பண்ணல, நீங்க எதுக்கு சரி பார்க்கல? அப்ப உளவுத்துறை என்ன பண்ணுது? நீங்க ஜட்ஜே சொல்லிருக்காருல்ல ப்ரோ. எல்லாத்துக்கும் மேல இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, 6 மாதத்திற்கு கட்ட முன்னாடி அதிமுகவுக்கு அந்த இடத்துல நடத்தக்கூடாதுன்னு போலீஸ் டிபார்ட்மெண்ட் ஒரு லெட்டரே அவங்க தந்திருக்காங்க. நேத்தான் பார்த்தேன், ஏடிஎம்கே கேண்டிடேட் ஒருத்தர் வந்து அதை போட்டோ எடுத்து கட்டத்துல ஷேர் பண்ணிட்டு இருந்தாரு. நான் ட்விட்டர்ல நான் பார்த்தேன். ஏடிஎம்கே அங்க நடத்தக்கூடாது, டிவிகேக்கு மட்டும் எப்படி அங்க பர்மிஷன் நீங்க தந்தீங்க? இல்ல நம்ம சொல்றேன் இல்ல, உளவுத்துறை எதுக்கு நீ பாக்கல? அப்புறம் நீ வந்து இப்ப அவ்வளவு கூட்டம் கூடுறாங்க. சரி, நீ வந்து இப்ப கூட்டம் வந்து அதிகம் வந்துகிட்டே இருக்குது. இப்ப நீ எதுக்கு அதை வந்து நீ போலீஸ் எதுக்கு போல, போலீஸ் பாதுகாப்பு எதுக்கு போல? நீ 500 போலீஸ் பாதுகாப்பு கொஞ்சம், ஆனா மக்கள் சொல்றாங்க இல்ல 500 போலீஸ்லாம் இல்லைன்னு சொல்றாங்க. இதுலயே ஒரு கருத்து முரண்பாடு. இன்னொன்னு, கரண்ட் ஒருத்தவங்க சொல்றாங்க நான் கரண்ட் ஆஃப் பண்ணவே இல்லைன்னு சொல்றாங்க. அது இன்னும் தனி சொல்றாங்க நான் கரண்ட் நாங்க ஆஃப் பண்ணிட்டோம் அப்படின்னு. இதுல எது நீங்க உண்மை? நீங்களே மாத்தி பேசுறீங்க. உண்மை பேசுங்க, கரண்ட் ஆஃப் பண்ணீங்களா பண்ணலையா? சாரிடா, எனக்கு இந்த ஒரு கால் இருந்துச்சு. நான் டிராவல்ல தான் இருப்பேன். நீங்க பேசுறீங்க சரியா? ஏதாவது எனக்கு இது பண்ணுங்க, நான் ஜாயின் பண்றேன். அப்படியே குமரி ஏற்றா டேய், இவன் யாரோ கோவஸ் இறங்கிட்டானா? ஆமா, இறங்கிட்டாப்ல. உனக்கு ஒரு வேலையை கொடுத்தா அந்த வேலையை நம்மளே பார்க்க வேண்டியதா இருக்குடா டேய் தினேஷ்.
இல்ல அந்த கூட்டத்துல எப்படி ப்ரோ என்ன வெளில தூக்கி போட்டுச்சு ப்ரோ, நீ வேற. கொடுத்துருக்கேன் நான் பசங்களுக்கு. வந்து இது அது பேர் என்னது, ஏதாவது கால் பண்ணேன், டிரைவ்ல தான் இருப்பேன், சரியா? ஓகே. இல்ல அந்த கூட்டத்துக்குள்ள எப்படி குனிஞ்சு செயல்படுத்த முடியும்? நம்ம யோசிக்கிறோம். அந்த கூட்டம் வந்து அப்படி அலை மாதிரி இருக்கு, நிக்க கூட இடமே இல்ல, மூச்சு கூட விட முடியல. அங்க நிக்கிறவங்க மக்கள் சொல்றாங்க மூச்சு கூட விட முடியல. அந்த பிரஸ் கிட்ட என்ன கூட்டம் சொல்றாருன்னா, கிட்டத்தட்ட அங்க 2000 செருப்பு இருக்குன்னு கணக்கு பண்ணிருக்காங்களா என்ன? 2000 செருப்பு அங்க இருக்காமா. இதெல்லாம் எப்படின்னு பாரு, நரேட்டிவ் செட்டப் அப்படியே எண்ணிட்டே இருந்தாரு காலையில உட்காந்து இத்தனை செருப்பு இருக்குன்னு சொல்லி. சிரிப்பா இல்ல அதெல்லாம். இல்ல ஒரு 10 பேர் சொல்லலாம், ஓகே பார்த்து ஒரு என்ன செருப்பு இருக்குப்பா அப்படின்னு சொல்லலாம் வச்சுக்கவே. அந்த கூட்டத்துல ஒருத்தர் குனிஞ்சு எப்படி செயல்படுத்த முடியும்? எனக்கு ஒன்றும் புரியல. நீ அந்த கூட்டத்தை அலை மாதிரி இருக்கு, நிச்சய கூட என்ன சொல்றது, அவ்வளவு இடங்களா இருக்கு, அலை மாதிரி போயிட்டு வந்து நல்லா தெரியும் ரோட் ஷாட்ல. அந்த கூட்டத்துக்குள்ள ஒருத்தன் குனிஞ்சு செருப்பு எடுத்து எப்படி, அதுவும் நம்ம ரசிச்சு பார்த்த ஒருத்தர் நம்ம கண்மணி நிக்கிறாரு, அந்த தலைவரை யாராச்சும் எரிவாங்களா? இது இது என்ன ஒரு லாஜிக்? சரி ஓகே, நீ சொல்ற மாதிரி கவனம் இருக்க கூட செருப்பு எந்த அந்த கூட்டத்துல எப்படி அவன் குனிஞ்சு செருப்பு எடுத்துக்க முடியும்? காலை தூக்க முடியுமா? அங்க நிக்க சொல்றாங்க, போன் கூட எங்களால எடுத்து யூஸ் பண்ண முடியல அப்படின்னு சொல்றாங்க. நம்பர் பிளேட் இல்லாம ஆம்புலன்ஸ் வருது, அதை காவல்துறை கவனிக்கவே இல்ல. இதுதானே ஆச்சரியமா இருக்கு எனக்கு. இல்ல பிரதர், அங்க வந்து இன்னொரு வீடியோ வந்து டைம்ல பாருங்க, எம்ல இருக்கு பாருங்க. ஒரு ஆம்புலன்ஸ் வந்து அங்க வந்து வேகமா வருது, வந்துட்டு திரும்பி போகுது. ஆனா எங்க போகுது? கூட்டத்துக்குள்ள இருந்து வருதா இல்ல திரும்பி கூட்டத்துக்குள்ள போதா? ஆனா ஆம்புலன்ஸ் வந்து திரும்புது. அந்த அந்த மக்கள் சொல்றாங்க, பாத்தியா ஆம்புலன்ஸ் யாருமே இல்ல, எதுக்கு வேகமா ஓட்டுறாங்க, எதுக்கு திரும்புறாங்க அப்படின்னு சொல்லி அந்த மக்கள் கேக்குறாங்க. ஆனா அவங்க கூட டைம்ல இருக்குது அந்த வீடியோ பாருங்க. நீ எவ்வளவு நீ நெரேட்டிவ் செட் பண்ணுவ? ஆக்சுவலா செந்தில் பாலாஜி ஆன்சர் சொன்னது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு இல்ல, அங்க இருக்க மக்களுக்கு தான் ஆன்சர் பண்ணிருக்காரு. அவதூறு பரப்புறாங்க அப்படின்னு சொல்லிட்டு கரூர் மக்களை தான் பிளேம் பண்ணிருக்காரு. ஏன்னா இந்த விஷயங்களும் இந்த செய்திகளும் இந்த பாயிண்டையும் சொன்னது வந்து பாத்தீங்கன்னா கரூர் மக்கள் தான். ஒரே நிமிஷம். இங்க வந்து நீ உண்மையா கேட்டா வந்து கைது பண்ற, நாங்க உண்மையா கேட்டா நீ அவதூறு பரப்புன்னு சொல்ற. விஜயனா பத்தி நீ கோர்ட்ல கேஸ் நடக்குது. இப்ப நீ சொல்ற தமிழ்நாடு முழுவதும் நீ கொலகார விஜய் நோட்ஸ் இல்ல பயந்து போயிருக்காங்கடா, வேற ஒண்ணும் இல்ல. இவனுங்க எனக்கு சரியான பண்றது போல இங்க குமரி அதாவது 10 ரூபா வந்து என்ன பிளான் பண்ணிருக்கா அப்படின்னா, இந்த சம்பவத்தை பெருசா பண்ணி அடித்தட்டு மக்களோட வாக்குகளை டிவிக்கு சரி, இப்ப எங்களுக்கு முன்னாடி நடந்துருச்சு, அப்படி பொறுப்பேற்றிப்பியா? என்ன உன்னோட பிரச்சனை என்ன? உன் பிரச்சனை தான் என்ன? இது இன்னொரு திருப்பி டிவி கேமரா திருப்பி யோகேஸ்வர்கள் அப்படின்னு மாறிடணும். எனக்கு ஒரு டவுட் போடுவோம், எனக்கு திரும்ப கேள்வி கொடுங்க. இப்ப வந்து 40 பேர் இறண்டா, ஓகே சரி, ஓகே ஒரு விபத்துன்னு வச்சுக்கோங்களேன், சரி ஓகே, கூட்ட நெரிசல்ல அலுவலக போச்சு ஒரு விபத்துன்னு வச்சுக்கோ. சோ அங்க நீ பாதுகாப்பு கொடுக்காது யாரோட தப்பு? போலீஸ் தப்பு தானே? நீ ஏதாவது ஒரு அதிகாரியா அட்லீஸ்ட் நீ சஸ்பெண்ட் பண்ணியா? இனிமே நீ எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்காம இருக்கிறீங்க. எப்படி பண்ணுவாங்க? இவங்களுக்கு வந்து ஷோல இருந்தே இந்த பழக்கம் இருக்கு. ஷோல இருந்தே எங்களுக்கு இந்த பழக்கம் இருக்கு. பொதுமக்களுக்கு என்ன ஆனாலும் பிரச்சனை இல்ல. விஐபி ஃபேமிலி வந்து விஐபி ஃபேமிலியோட கருணாநிதி ஃபேமிலின்னு சொல்லலாம். கருணாநிதி ஃபேமிலியில வந்த எல்லாருக்குமே வந்து பாத்தீங்கன்னா அப்படியே ஸ்மூத்தா இருக்கும். அவங்களுக்கு பிரச்சனை வந்திருக்காது, ப்ராப்ளம் வந்திருக்காது, ஒண்ணுமே இருக்காது. அவங்க ரொம்ப ஸ்மூத்தா ரொம்ப ஈஸியா போயிட்டு வந்துருவாங்க. ஆனா பொதுமக்கள் எல்லாம் 5 பேர் நெருக்கடியில கஷ்டப்பட்டு மூச்சடைப்பு எல்லாம் ஏற்பட்டு செத்து போயிருக்கான். எவ்வளவு பெரிய ஃபெயிலியர். அதுக்கு நீ யார் மேல கேஸ் போட்டீங்களா? விசாரணை குழு அமைச்சீங்களா? ஒருத்தர் உயிர்னால ஒரு உயிர் கொல்லப்பட்டிருக்குதானா விசாரணை அமைக்கணும். அது என்னடா நீங்க அவனா தப்பு பண்ண ஒத்துக்க மாட்டேன் என்ன முடிக்கிறீங்க? எங்க மேல தப்பு கிடையாது, நாங்க ஒண்ணுமே பண்ணல, நாங்க ரொம்ப நல்ல ஏன் தப்பு முடிக்கிறீங்க? ஃபர்ஸ்ட் தப்புன்னு அக்செப்ட் பண்ண கத்துக்கோங்கடா. அக்செப்டன்ஸ் வேணும்டா. அக்செப்டன்ஸ் ஒண்ணு இருக்கணும். மனுஷனா பிறந்தா அது இருக்கணும். அப்பதான் வந்து யாராவது ஒரு உபதேசம் சொன்னா கூட, உனக்கு ஒரு அறிவுரை சொன்னா கூட இவனுக்கு சொல்லலாம், ஏத்துப்பான் அப்படின்னு இருக்கும். எதுவுமே கேட்க மாட்டான். நான் சொல்றதா கரெக்ட், நான் தான் எல்லாருமே அப்படி வளர்த்தின்னு பேசிட்டு இருக்காங்க. அவங்க போயிட்டு எதை சொன்னாலும் கண்டுக்க மாட்டானா? தற்பெருமாவாதின்னு போயிடுவான். நீங்க இருக்கீங்க, தற்பரவாதையா இருக்கீங்க, புகழ்றீங்க உட்காந்து. ஸ்டாலினையும் உதயநிதியும் உட்காந்து அதாவது புகழ்றீங்க. புகழ்றீங்க வேற ஏதாவது ப்ரொடக்ஷனா ஏதாவது ப்ரொடக்டிவிட்டியா ஏதாவது பண்ணிருக்கலாம். முதலமைச்சர் சொன்னாரு, நான் போய் பார்த்தேன். உங்களுக்கு சில விஷயங்கள் எல்லாம் கேட்கறேன். முதலமைச்சர் சொல்லிதான் உங்களுக்கு போகணுமா? நீங்க தான் போக மாட்டீங்களா? யாரை கேட்டாலும் முதலமைச்சர் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்தாங்க, நாங்க அதை போனோம். முதலமைச்சர் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்தாங்க, நாங்க பண்ணலாம். ஏப்பா முதலமைச்சர் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்க வரையும் நீங்க பாத்துக்கிட்டு இருப்பீங்க. உங்க மக்கள் தானே அவங்களுக்கு வந்து உங்களுக்கு தெரியாதா? மீட்டிங் இங்க இந்த மாதிரியான அசம்பாதம் நடக்குது அப்படின்ட்டு.
என்னமா ஜோடிக்கிறாங்க. டிவிக்கே தான் முழு ரெஸ்பான்சிபிலிட்டி இந்த விஷயத்த வந்து தசரபரவாதி செந்தில் பாலாஜி பேட்டி கொடுத்தத எனக்கு உண்மையாவே சிரிப்பு தான் வருது. செந்தில் பாலாஜி அவர்கள் நல்லா ப்ரிப்பேர் பண்ணிக்கிறான். நல்லா தூள் படத்திலேயே தில் படலையா அந்த படத்துல மாதிரி இல்ல நைட்டு அதே ஃபுல்லா மாதிரி பிரதர், ஓட்டிட்டு நேத்து இந்த வந்துட்டு கலக்கிட்டு கொத்தடிமைகள்லாம் ம். நேத்து இப்ப இந்த கொத்தடிமைகள்லாம் கரெக்டா எதிர்பார்த்திருப்பானுங்க போல. நம்ம அண்ணன் பேசுவாரு, அந்த வீடியோல சாரிங்கிற வார்த்தையை கேட்டுருவாரு அப்படின்னு. இவர் சாரின்னு ஒரு வார்த்தை கூட கேட்கல. அதுதான் இப்ப வைத்தறிச்சல. ஏன்னா கேட்டிருந்தாருன்னா மொத்த தப்பும் டிவி கேமரின்னு பிளேட்டை திருப்பிடலாம்னு சொல்லி பிளான் பண்ணி இருந்திருக்கானுங்க. நம்மளால தெளிவா கரெக்டா பேசிட்டாரு. என்னடா இல்ல பண்றது, அது இப்படி இல்ல சொல்றது மதன் நாம வைத்தறிச்சல சுத்திட்டு இருக்காங்க. கரெக்டா இல்ல அது சொன்னீங்க. உண்மைதான் இத brother. இல்ல அவங்க சாரின்றது வந்து வந்து சாரின்றது அதை எப்படி அவர் நம்மளால சொன்னார்னா நம்ம போய் அந்த மக்களை சந்திக்கிறான்றாரு. அங்க அதுதான் இருக்கு. நான் மக்கள் கிட்ட சாரி கேட்டுக்கிறேன். ஓகேவா? பாதிக்கப்பட்ட மக்கள் கிட்ட நான் போய் என்னோட சாரியும் என் வருத்தத்தையும் என்னோட இரங்கலையும் நான் தெரிவிச்சுக்கிறேன்னு சொல்லிட்டு அவர் அங்க போய் பேசிக்கிறேன்ட்டாரு. இவனும் கிட்ட இல்ல அந்த இதுல. அதனால அந்த பையன் அது என்னன்னு கம்ப்ளீட்டா நான் பார்க்கல. பட் அதுல பாதி பார்த்த வர ஆக்சிஜன் சிலிண்டர் இல்லாதனால ஏதோ மிஸ் இருக்குன்ற மாதிரி தான் இருக்கு. தெரியல அது அவங்க அப்பா சண்டை போட்டுட்டு இருந்த மாதிரி இருந்தது. சரி நான் என்ன கேக்குறேன்னா, ஆம்புலன்ஸ்ன்றது வந்து பதட்டமா ஓடுவாங்க, அரிபரியா ஓடுவாங்க. அட்டன் ரெண்டா விட்டு வந்தீங்க வரும்போது. எல்லாருக்கும் ப்ராப்பர் சிபிஆர் ட்ரைனிங், அதுக்கப்புறம் அந்த இது அந்த டிஃபிபிலேட்டர்லாம் யூஸ் பண்ண தெரியல. ஐயா நீ எது கொடுக்குறீங்களோ இல்லையா, சிபிஆர் மஸ்ட்யா, சிபிஆர் ட்ரைனிங் மஸ்ட். நம்ம இதுலயே வந்து நம்ம நல்லா பாத்துருக்கோம். நடுவில் அந்த ஆட்டோ டிரைவர்ஸ் எல்லாம் இருக்காங்களா, அவங்களுக்கு எல்லாமே கொடுத்துட்டு இருந்தாங்க. அவங்க பப்ளிக்ல இருக்காங்க, யாராவது பார்த்தாங்கன்னா இது பண்றதுக்குன்ற மாதிரி தான். பட் அது எவ்வளவு எஃபிஷியன்ட்னு தெரியல. பட் அட்லீஸ்ட் கொடுக்கணும் எல்லாருக்கும். சொல்லுங்க வெண்ணிலா. இல்ல இது செப்பல் வந்து தூக்கி போட்டது வந்துட்டு அது சொல்றாங்கல்ல. இப்ப செந்தில் இப்ப வந்துட்டு நம்ம வந்துட்டு நீங்க பாத்தீங்கன்னா நம்ம அந்த கூட்டம் முடிஞ்சுட்டு போனோடனே எல்லாருடைய செப்பலுமே கீழே தான் இருந்தது. யாருமே அதை போட்டுட்டு கூட போக முடியல. நம்ம இப்ப வந்து ஒரு கூட்ட நெரிசல் வந்துச்சுன்னா காலை தான் மெரிப்பாங்க. காலை மெரிச்சோன்னா நம்ம என்ன பண்ணுவோம், ஆட்டோமேட்டிக்கா நம்ம செப்பலை விட்டுருவோம். செப்பல் எங்க இருக்குன்னு தேடிட்டுலாம் இருக்க மாட்டோம். அப்படியே அந்த இடத்த விட்டு போனதாலதான் அவ்வளவு செப்பல் அங்க இருக்கு. சோ அப்படி கூட்ட நெரிசல் இருக்கும் போது யாராவது கீழே குனிஞ்சு அதை எடுத்து கண்டிப்பா அதை பண்ண மாட்டாங்க. சோ ஏற்கனவே அவங்க கையில ரெடியா வச்சுட்டு இருந்ததாலதான் அது மாதிரி பண்றாங்க. சோ அதுக்கு அவர் வந்து என் பாட்டு வந்து பாடினதுக்கு அப்புறம் தான் அவங்க போட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு சும்மா ஏதோ ஒரு கதை சொல்றாரு. இந்த இது வந்துட்டு அந்த அட்டென்ஷனுக்காக தான் அதை பண்ணாங்கன்றது வந்து ஏற்கனவே வந்துட்டு அப்ப நடந்த அப்பயே வந்துட்டு யாரோ இங்க இருக்கிறவங்க வந்து அதை சொன்னாங்க. அதேதான் இவர் வந்து சொல்றாரு. இவங்க வந்து எல்லாமே வந்து நம்ம ஏதோ இப்போ ஏதோ ஒரு ரூமர் கலப்புறாங்கன்னு அப்படின்னு பார்த்தா, பட் அந்த ரூமர் வந்து அது வந்து இங்க இருக்கிறவங்க ட்விட்டர், நம்ம இப்ப ட்விட்டர்ல ஒண்ணு பேசுவோம், வெளியில நடக்கிறது வேறையா இருக்கும். அப்படிதான் இருக்கும். பட் இவங்க பேசுறது எல்லாமே மொத்தமா ஒன்னாவே இருக்கு. இங்க என்ன பேசுறாங்களோ அதுதான் வெளியில பேசுறாங்க. அந்த பிக்சர் கூட இப்ப போட்டு ஒரு ஸ்கிரீன்ல ஒரு பிக்சர் போட்டிருக்காங்க. அது வந்து நடந்தது வந்து ஃபர்ஸ்ட் இதுல வந்து பெரம்பலூர்ல நடந்தது நம்ம ஏற்கனவே சொல்லிட்டோம். சோ அது வந்து ஃபால்ஸ். சோ நீங்க வந்து ஒரு நீங்க என்ன சொல்றது, முன்னாள் அமைச்சர் அப்படின்னு அது என்ன அந்த ரிலேட்டட் என்ன பிக்சர்னு கூட தெரியாம அதை வந்து நீங்க ஸ்கிரீன்ல போடுறீங்க. சோ நீங்க வந்து ஒரு அரசாங்கம் வச்சுட்டு இருக்கும் போது எல்லாமே உங்களால கண்டுபிடிக்கும் போது அந்த பிக்சர் எப்ப எடுத்ததுன்னு தெரியாதா? அது திரும்ப அதை என்ன சொல்றாங்க, அது வந்து இப்ப அவர் கூட்டத்தை பார்த்து வந்து இதே வந்து ஒரு யூடியூபர் போட்ட விகடன் அவங்க போட்டிருந்தது வந்து அவன் வந்து எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணி பண்ணது. ஓகேவா? அதுதான் சொல்றேன். அது நன்மகத்தன்மை என்ன இருக்குன்றது வந்து அவங்க செக் பண்ணும்ல. அது ஒரு பொய்யான விஷயம் தானே. நீங்க பொய்யான தகவலை வந்து பரப்பாதீங்கன்ட்டு அதை பொய்யா தகவலை பரப்புனதை வந்து ஒரு இதுவா எடுத்து ஒரு ஸ்கிரீனுக்கு பின்னாடி போட்டு வச்சுட்டு ஒரு பொய் அதை பாக்குறதுக்கு வந்து அது மக்களுக்கு வந்து எப்படி இருக்கும்? திரும்ப கோவம் தானே வரும். நீங்க வந்துட்டு இது நடந்த உடனே நாங்களாம் அமைதியா தான் இருந்தோம். அவ்வளவு பொய்யான விஷயங்கள் வந்து சொல்லிட்டு இருக்கீங்க. நாங்க எதுக்குமே அதுக்கு பதில் கொடுக்கல. ஏன்னா நம்மளால பதில் கொடுக்க முடியும். அங்க என்ன நடந்துச்சு ஏது நடந்துச்சுன்னு விசாரணை பண்ணி தான் அது மெது. ஆனா நீங்க தான் வந்து இல்லாத அவதூறுகள் வந்து நாங்க வந்து எங்களால பேச முடியலன்னு அவ்வளவு அவதூறுகள் பண்ணீங்க. அதுவே மக்கள் பேச 2 நாள் கழிச்சு மக்கள் பேச ஆரம்பிச்சு என்ன சொன்னீங்க, நீங்க அரசாங்கம் என்ன சொன்னாங்க, எந்த அவதூறும் பத்தி பேசக்கூடாது, அது மாதிரி பேசினா வந்து நடவடிக்கை எடுக்கப்படும் சொல்லிட்டு யார் யார் வந்து உண்மையை என்னத்த ஷேர் பண்ணாங்களோ, பெலிக்ஸ் அவர்கள் சேர்த்து எல்லாமே என்னென்ன உண்மையை ஷேர் பண்ணாங்களோ எல்லாத்தையும் தூக்கி அரெஸ்ட் பண்ணிட்டு. இங்க வந்து என்ன பிரச்சனைனா, நீங்க மத்தவங்களை பேசுற வரைக்கும் உங்களுக்கு எந்த பிரச்சனை, நீங்க என்ன வேணா அவதூறு நீங்க விசாரணைன்னு ஒண்ணு வச்சுட்டு யார வேணா என்ன வேணா கதையா சொல்லுவீங்க. கரண்ட் கட் பண்ணன்றீங்க, கரண்ட் கட் பண்ணலன்னு செப்பல் போட்டுன்றீங்க, செப்பல் போடலன்னு தண்ணி பாட்டில் இருக்குதுன்றீங்க, இல்லன்றீங்க. இந்த தண்ணி பாட்டிலே வந்துட்டு நீங்க முறையான பெர்மிஷனே கொடுக்கல. கொடுத்தது வந்து ஈவினிங் கொடுத்தீங்க. நீங்க இதுவே நாமக்கல்ல பாத்தீங்கன்னா நம்மளுக்கு வீடியோ ப்ரூஃபே இருக்கு. நம்ம அங்க இருக்கிற மாவட்ட செயலாளர் வந்து 2 நாளைக்கு முன்னாடி தண்ணி எல்லாம் அச்சடிச்சு அவ்வளவு தண்ணி வந்து அங்க ஏற்பாடு செஞ்சுட்டு இருந்தாங்க. இங்க யாருக்கு தெரியும், இங்கேயும் வந்து நீங்க இடம் ஏற்பாடு ஈவினிங் கொடுத்தீங்க. மேபி அவங்க ப்ரிப்பேர் பண்ண டைம் இல்லையோ, இல்ல ப்ரிப்பேர் பண்ணினா கூட அது உங்களை மீறி அந்த இடத்துக்கு எப்படி வந்திருக்கும்? அதுக்குதான் நீங்க வந்து ரெடியா உங்க வாட்டர் பாட்டில் ரெடியா வச்சிருந்தீங்க. சோ எங்க வாட்டர் பாட்டில் வந்து உங்க வாட்டர் பாட்டில் உள்ள வராதுன்றதுக்காக நீங்க கூட அதை தடுத்திருக்கலாம். அந்த தண்ணியை வந்து குடுக்கறதுக்கு கூட விநியோகம் பண்றதுக்காக. ஏன்னா எங்க தண்ணி
தண்ணின்றது வந்து எங்களுடைய இதுல வந்து கட்சியில இருந்து எப்பயுமே அது முதன்மையானதான் வச்சிருக்கோம். எல்லா இடத்துலயும் போனா மத்த எது இருக்கோ தண்ணிக்கு தாகம் இருக்கக்கூடாதுன்ட்டு ஒவ்வொரு இடத்துலயுமே இப்ப மாநாட்டிலும் சரி, எந்த கட்சி இதுவா இருந்தாலும் சரி, நம்மளுடைய மாவட்ட செயலர் ஃபர்ஸ்ட் வேலை என்ன பண்ணுவாங்க, தண்ணி இது பண்ணுவாங்க. அப்புறம் வந்து பேனர், இது 2 தான் அங்க பண்ண முடியும், வேற எதுவும் பண்ண முடியாது. அண்ட் அன்னதானமே நாமக்கல்ல சாப்பாடு லேட் ஆச்சுன்னு சொல்லிட்டு சாரி ஃபுட்டு வந்து அவங்களுக்கு வந்து கொடுத்தாங்க. ஃபுட் அவங்க வந்து பசியோட இருப்பாங்கன்னு சொல்லிட்டு அவங்களுக்கு ஃபுட்டுமே அங்க ப்ரொவைட் பண்ணிட்டு இருந்தாங்க. சோ நீங்க வந்துட்டு இதை வந்துட்டு ஒரு காரணமா அங்க வாட்டர் பாட்டிலே இல்ல அப்படின்னு சொல்லிட்டு இருப்பீங்க. மேபி வந்து அது தண்ணி குடிச்சு கூட கையில எடுத்து போயிருக்கலாம். தண்ணி குடுக்கலன்றது எப்படி நீங்க சொல்றேன், ஆனா உங்க வாட்டர் பாட்டில் எப்படி மட்டும் அது வந்து வீடியோல வந்து வருதுன்னு அது வந்து என்னன்னே தெரியல. இப்போ இப்படி நீங்க எல்லாத்தையும் அவதூறு பண்ணிட்டு நாங்க அவதூறு பரப்புறோம். மக்கள் இப்ப வந்து மணி அவர்கள் வந்து பயங்கரமா சப்போர்ட் பண்ணாரு. அவர் வந்து ஒத்துக்கிறாரு வந்துட்டு நம்ம வந்து இந்த டிஎம்கே வந்து அவ்வளவு பேச்சு பேசினாங்க, பட் எல்லாமே அவங்களுக்கு திரும்பிதான் வந்திருக்கு. விஜய் மேல ஒருத்தர் கூட கோவம் இல்லைன்னு அவ்வளவு ஃபீல் பண்றாரு அவரு. அவருக்கே அவ்வளவு கஷ்டம் தெரியல. ஒரு நான் 50 பேர்கிட்ட பேசினேன், யாருமே வந்து விஜய் மேலே தவறு சொல்ல, எல்லாத்துக்கும் இந்த அரசாங்கம் மேலதான் இது திருப்பி சொல்றாங்க. சோ இந்த அரசாங்கம் மேலதான் எல்லாம் பேக் ஃபயர் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவர் அவ்வளவு ஃபீல் பண்றாரு. எது உண்மையா அதுதான் பேசுவாங்க. அங்க இருக்கிற மக்கள், அந்த கரூர்ல இருக்கிற மக்கள் எங்க வந்து நாங்க எங்க கட்சி சார்பா வந்து இன்னும் எதுவுமே சொல்லவே கிடையாது. இது நடந்துச்சு அது நடந்துச்சுன்னு நாங்க வந்து எந்த ஒரு இதுவுமே சொல்லல. ஏன்னா எல்லாம் என்ன சொல்றாங்க, அந்த மக்களுக்கு நம்ம என்ன பண்ணணுமோ அதுதான் பண்ணணும். சோ இந்த கட்சி ரீதியா அரசியல் பண்ணக்கூடாது அப்படின்ட்டு சொன்னதால வந்துட்டு தளபதி ஒரே ஒரு வார்த்தை தான் சொன்னாரு, நாங்க இவ்வளவு இடத்துக்கு போனோம், அங்கெல்லாம் இவ்வளவு இதுக்கு மேல கூட்டம்லாம் வந்து அந்த பிரச்சனை வந்து, பட் இங்க ஏன் நடந்துச்சுன்னு ஒரு கொஸ்டின் மார்க் தான் கேட்டார். சோ அதுக்கு என்ன வேணா ரீசன், இடம் பற்றாக்குறையா இருக்கலாம் அப்படின்னு. அவர் வந்து அங்க இருக்கிற ஒரு முன்னாள் அமைச்சர் எல்லாம் வந்து குறிப்பிட்டு சொன்னாரா, இவர்தான் காரணம் அப்படின்னு கூட சொல்லாது. இடமா இருக்கலாம், இல்ல வந்து வேற ஏதாவது காரணமா இருக்கலாம். சோ அவர் எதுவுமே சொல்லல, அந்த இடத்துல நடந்துச்சுன்னு தான் சொன்னாரு. அதுக்கு நீங்களே ஒரு அசம்ஷன் எடுத்துட்டு அதுக்கு வந்து நீங்க பதில் சொல்றது வந்து நீங்களே வந்து எல்லாம் காமிச்சிக்கிற மாதிரி இருக்கு. சோ வந்துட்டு அது மக்கள் தான் சொல்றாங்க. யாருமே நாங்க எங்க கட்சியில இருந்து யாருமே சொல்ல இது இல்ல அப்படின்னு நாங்க எதுவும் மூடி மறைக்கலாம். அங்க இருக்கிற மக்கள் வந்து சொல்றாங்க. சோ நீங்க வந்துட்டு அதெல்லாம் இல்ல, அதுக்காக அங்க சொல்ற மக்களுக்கு வந்து நீங்க பதில் சொன்னீங்கன்னா திருப்பி அந்த மக்களுக்கு நாங்க என்ன போய் சொல்றோம், திருப்பி அந்த மக்களுக்கு கோவம் தான் வரும். நீங்க வந்து எங்களுக்கு பதில் சொல்றேன்னு சொல்லிட்டு எங்க மேல பழி போடுறேன்னு சொல்லிட்டு உண்மையா சொல்ற அந்த மக்களை வந்து நீங்க வந்து திருப்பி அவங்களை வந்து நீங்க கஷ்டத்தை தான் பண்றீங்க. அப்புறம் பஸ்ஸுக்குள்ள அந்த கூட்டத்துல வந்துட்டு வேணுனே பஸ்ஸுக்குள்ள எப்படிங்க வேணுனே பஸ்ல போக முடியும்? காலையில இருந்து அவர் டிராவல் பண்ணிட்டு இருக்காரு, வழி நெடுக்கும் வந்துட்டு இருக்காரு. சரி அவர் பேச வராரு, சரி ஏதாவது ரெஃப்ரெஷ் பண்ணிக்கணும் ஏதான்ட்டு அவர் உள்ள போயிட்டு 5 மினிட்ஸ் வருவார். எல்லாம் வந்துட்டு அவர் வந்து என்ன வேடிக்கை காமிக்கணும் அது மாதிரியா பண்ணுவாங்க. அவர் எல்லாம் அங்க அந்த ரவுண்டான அந்த இதுல வந்து பிரிட்ஜ்ல இருந்து அங்க ஏறி நின்று எல்லாம் பண்ணிட்டு இருக்காரு. சரி பேச வரேன்னு சொல்லிட்டு ஒரு 5 மினிட்ஸ் 10 மினிட்ஸ் தான் போயிருப்பாரு. இன்னும் பஸ்ஸுக்குள்ளேயே ஒரு 1 மணி நேரம் இருந்த மாதிரி நீங்க சொல்றீங்க. சோ அது ஒரு காரணமா சொல்றீங்க, பஸ்ஸுக்குள்ள அவர் இருந்தாரு. அப்புறம் என்ன சொல்றீங்க, கட்டுப்படுத்தாத கூட்டம். இது வந்து அதாவது கட்டுப்படுத்தாத கூட்டம் கிடையாது, இது கட்டுக்கடங்காத கூட்டமா. கட்டுப்படுத்த முடியாத கூட்டம்ன்றதுதான் மக்கள் அங்க வந்து இவ்வளவு இடத்துக்கு இவ்வளவுதான் இருக்க முடியும்னு சொல்லிட்டு அங்க இருக்கிற மக்களும் சரி, விசாரிச்சவங்களும் சரி, இவ்வளவுதான் அந்த இடத்துல இருக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. பட் வந்து ஆனா அதை மீறியும் அங்க கூட்டம் வந்திருக்குன்ட்டு வந்து அதை வந்து நம்ம இதுல பார்த்தாவே, டிவில பார்த்தாவே தெரியும். நீங்க அதை வந்து ஒத்துக்காம நீங்க இப்பயும் என்ன சொல்றீங்க, அங்க கூட்டமே வரல, அவங்க வந்து கட்டுப்பாடோட இல்ல, அவங்க வந்து திருப்பி நீங்க மக்களை தான் குற்றம் சொல்றீங்க. நாங்க ஹெல்ப் பண்றோம். அதுக்கப்புறம் காப்பீட்டு திட்டம், அதாவது இன்சூரன்ஸ், அவங்களுக்கு வந்து மேபி ஃபேமிலியில வந்து அவங்களுக்கு என்ன சொல்ற வேலை வாய்ப்பும் பண்ணித்தாங்க. அவங்க வீட்டுல இதுக்கப்புறம் வேலை செய்யல, ஹஸ்பண்ட் இறந்துட்டாங்கன்னா அவங்களால வேலைக்கு முடியலன்னா அதுக்கும் இது பண்ணா அப்புறம் வந்து இன்சூரன்ஸ் இதெல்லாம் வந்துட்டு பண்ணிடு. இதுதான் இப்ப பண்ணணும், இதுதான் நம்மளுக்கு வேணும். சோ அவர் சூப்பர் இனிஷியேட்டிவ் எடுத்து அந்த மக்களுக்கு வந்து ஃபர்ஸ்ட் ஆறுதல் வேணும். அவங்க வந்து அவங்க லைஃப் என்ன பண்ணணுமோ அதுதான் பண்ணணும். சரி இது வந்து அரசியல் பண்ணணும் அவசியம். இங்க வந்துட்டு யாருமே வந்து நம்ம கட்சியில இருந்து இது நடந்துச்சு அது நடந்துச்சுன்னு யாருமே பழி போடல, எதுவுமே பேசல. கோர்ட் மூலம் சட்டப்படி வந்துட்டு அவங்க இன்வெஸ்டிகேஷன் இருக்கும் போது அவங்க சொல்லுவாங்க, அவங்க இவங்களோட சாட்சி எல்லாம் சொல்லுவாங்க. மேல ஏதாவது ஆர்கனைசேஷன் குறை இருந்துச்சுன்னா கண்டிப்பா ஏத்துட்டு நெக்ஸ்ட் டைம் வந்து சரி பண்ணி